வெல்கம் டு வல்லமை ஐஏஎஸ் அகாடமி. டிஎன்பிசி குரூப் 2 அண்ட் குரூப் 4ல் நீங்கள் ப்ரிலிம்ஸில் நல்ல மார்க் எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணியிருக்கீங்க அப்படின்னா என்னோடய ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி நீங்கள் எந்த லாங்குவேஜ் பேப்பர் எடுக்கிறீங்களோ அதில் தான் நீங்கள் ஃபுல் கான்சன்ட்ரேஷன் பண்ணணும். ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி நீங்கள் லாங்குவேஜில் தான் தரணும். சரிங்களா? நான் இப்போ தமிழ் எடுத்திருக்கேன் அப்படின்னா நீங்கள் முதல்ல பொது தமிழுக்கு தான் அதிக முக்கியத்துவம் தரணும். அதுக்கப்புறம் மேக்ஸ், அதுக்கப்புறம் ஜிஎஸ், இந்த மாதிரி வச்சுக்கோங்க. சரிங்களா? அப்போது பொது தமிழில் மொத்தம் 100 மார்க்கு. அந்த 100 மார்க்கில் நம்ம எவ்வளோ மேக்ஸிமமாக எடுக்க முடியும் அப்படிங்கிறது தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஏன்னா சிலபஸில் இருக்கிறத மொத்தமாக உங்களுக்கு நான் எப்படி படிக்கணும், எந்த மாதிரி படிக்கணும் எல்லாத்தையும் உங்களுக்கு நான் தெளிவாக சொல்லிடுறேன். உங்களுக்கு எல்லாத்தையும் நடத்திடுவேன். நீங்கள் வீடியோவை பார்க்குறீங்க, ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க, மார்க் அடிக்கிறீங்க, அது மட்டும் நீங்கள் பண்ணால் போதும். சரிங்களா? இப்போது பொது தமிழில் நமக்கு இப்போ புதுசாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா சிலபஸ் மாற்றிருக்காங்க. சிலபஸ் மாற்றிருக்கிறதுனால அது முதல்ல எப்படி இருக்குது அப்படின்ட்டு பார்ப்போம். அதை அனலைஸ் பண்ணுவோம். நம்ம அதில் என்னென்ன படிக்கணுங்கிறத முதல்ல பார்ப்போம். சரிங்களா? இப்போது முன்னாடி இருக்கிற பொது தமிழ் சிலபஸ்க்கும் இப்போ இருக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, முன்னாடி இருக்கிற பொது தமிழ் சிலபஸில் நீங்கள் புக்கு ஃபுல்லாக படித்தாலே நீங்கள் ஒரு 80+ மார்க் கண்டிப்பாக எடுத்துடலாம். மீதி இருக்கிற 20 மார்க் தான் உங்களுக்கு டஃப்பாக இருக்கும். ஆனால் இப்போ இருக்கிற சிலபஸில் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, உங்களுக்கு நீங்கள் புக்கில் இருக்கிற இலக்கியம், உரைநடை எல்லாத்தையும் நீங்கள் படித்தாலுமே அதோட மொத்த மார்க் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? இருக்கிற 7 யூனிட்டில் அது எல்லாத்தையும் சேர்த்து இலக்கியங்கள், இந்த தமிழ் தொண்டு செய்த அறிஞர்கள், இவங்க எல்லாத்தையும் சேர்த்து ஒரே யூனிட்குள்ளே கொடுத்துட்டு அதுக்கு எவ்வளோ மார்க் தான் கொடுத்துருக்காங்க? 15 மார்க் தான் கொடுத்துருக்காங்க. அப்போது 100ல் 15 மார்க் போயிடுச்சு. இப்போ மீதி இருக்கிற 85 மார்க் எங்கே இருக்குதுன்னு பார்த்தோம்னா முழுக்க இலக்கணத்தை பேஸ் பண்ணி தான் இருக்குது. சரிங்களா? தமிழ் இலக்கணம் எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணின்ட்டு 5ஆ பிரியும். அப்போது இந்த மொத்த இலக்கணங்களை தான் இவங்க பிரித்து மீதி 6 யூனிட்டாக கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அப்போது நம்ம தமிழில் அதிக மார்க் எடுக்கணும்னா நம்ம முதல்ல என்ன பண்ணணும்னா இலக்கணத்தை படிக்கணும். இலக்கணத்தை படித்தா மட்டும் போதுமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா இலக்கணத்தை நீங்கள் படித்து மனப்பாடம் பண்ணணும். முதல் விஷயம் மனப்பாடம் பண்ணி அதை புரிஞ்சுக்கிட்டு அதை நீங்கள் கொஷினில் அப்ளை பண்ணணும். கொஷினில் அப்ளை பண்ணி அதுக்கான ஆன்சர் இதுதான் நீங்கள் கெஸ் பண்ணால் மட்டும்தான் அது கரெக்ட் ஆகும். இலக்கணத்தில் நான் ப்ராக்டிஸே பண்ணலை. நான் மனப்பாடம் பண்ணியிருக்கேன், நான் எனக்கு இதுதான் இலக்கணம் தெரியும், ஆனால் நான் ப்ராக்டிஸ் பண்ணல, நான் அப்படியே போய் நான் எழுதுவேன் அப்படின்னா என்ன பிரச்சனை வரும்னா கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ் நிறையா வரும். இதுக்கான ஆன்சர் இதுதான் நீங்கள் நினைப்பீங்க, ஆனால் 2 ஆன்சரும் கிட்டத்தட்ட சேமாக இருக்கும். அப்போது நீங்கள் அந்த இலக்கண விதியை நீங்கள் அப்ளை பண்ணால் மட்டும்தான் கரெக்டான ஆன்சர் எதுன்னு உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியும். சரிங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இலக்கணத்தை படிக்கணும், அதை புரிஞ்சுக்கணும், அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தே ஆகணும். நீங்கள் கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களால் இலக்கணத்தை சரியாக போட முடியும். நான் உங்களுக்கு இலக்கணம் எப்படி வருதுங்கிறத தெளிவாக நான் சொல்லிடுவேன். உங்களுக்கு பயிற்சி வினாக்களும் ஒரு கிளாஸ் முடிகிறப்பையும் நான் உங்களுக்கு கொடுத்துருவேன். அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்த கிளாஸ் வரப்போ நான் அந்த பயிற்சி வினாக்களையும் நான் உங்களுக்கு நடத்துகிறேன். அப்போது நீங்கள் புரிஞ்சுக்கிறதும் நான் நடத்துகிறதும் கிட்டத்தட்ட சேமாக இருக்காங்க இல்லையாங்கிறத உங்களால் ஈஸியாக பார்க்க முடியும். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம சிலபஸ் அனலைசேஷன் போயிடுவோம். இப்போது அலகு 1ல் இலக்கணம் 25 கேள்விகள். இதுதான் இந்த அலகு தான் இருக்கிறதுலே அதிக மார்க்கு. மற்றதெல்லாம் 15 அந்த மாதிரி தான் இருக்குது. சரிங்களா? இப்போது ஃபஸ்ட் யூனிட் இலக்கணத்தில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தோன்னா பிரித்தெழுதுதல், சேர்த்தெழுதுதல். இப்போ நான் பிரித்தெழுதுதல், சேர்த்தெழுதுதலில் நல்லா பண்ணணும் அப்படின்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன்னா எனக்கு என்ன தெரியணும்னா புணர்ச்சி. சரிங்களா? புணர்ச்சிங்கிற இலக்கணம் தெரிஞ்சால் மட்டும்தான் பிரித்தெழுதுகளில் நீங்கள் ஒரு ஆப்ஷனை செலக்ட் பண்ணுறீங்கன்னா அது கரெக்டாக இருக்குங்கிறத உங்களால் கான்ஃபிடெண்ட்டாக நீங்கள் போட முடியும். சரிங்களா? இப்போது நம்ம ஃபஸ்ட் கிளாஸு புணர்ச்சி தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அப்புறம் சந்திப்பிழை. சந்திப்பிழை வல்லினம் மிகும் இடங்கள், மிகா இடங்கள், அந்த மாதிரி நிறையா இருக்குது. நான் உங்களுக்கு எல்லாமே நான் ஒரு கிளாஸை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரிங்களா? இந்த குறில் நெடில் வேறுபாடு, லகர ழகர வேறுபாடு, நகர வேறுபாடு, இது எல்லாமே மயங்கொலிகள்னு சொல்லுவாங்க ஒரு டாபிக். சரிங்களா? அதுக்குள்ளே கவர் ஆகும். நான் உங்களுக்கு இது ஃபுல்லாக நடத்துகிறேன். அடுத்து இனவெழுத்துக்கள், சொட்டெழுத்துக்கள், வினா எழுத்துக்கள், இது எல்லாமே ஒரு சின்ன டாபிக் தான். நான் உங்களுக்கு இதெல்லாம் வர கிளாஸஸில் நான் சொல்லுவேன். சரிங்களா? ஒருமை பன்மை அறிதல், வேர்ச்சொல் அறிதல், வேர்ச்சொல் இருந்த வினைமுற்று, வினையெச்சம், இது எல்லாமே கிட்டத்தட்ட சிமிலராக ஒரே டாபிக் உள்ள கவர் ஆயிரும். நான் உங்களுக்கு வர கிளாஸஸில் நான் சொல்கிறேன். சரிங்களா? அலகு 2ல் என்னென்ன இருக்குது? எதிர்ச்சொல்லை எடுத்தெழுதுதல்.
அதாவது ஒரு சொல் இருக்குது, அதுக்கு எதிர்ச்சொல் என்னங்கிறத பார்க்குற மாதிரி தான். இது எல்லாமே வந்து நம்ம நிறைய உங்களுக்கு பயிற்சி வினாக்கள் கொடுத்து அது மூலயமா வந்து நிறைய நம்ம ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு இதுக்கு எதிர்ச்சொல் இதுதாங்கிறது ஓரளவு தெரியும். சரிங்களா? அடுத்து ஓரெழுத்து ஒரு மொழி. ஓரெழுத்து ஒரு மொழின்னா ஒரே எழுத்து தான் இருக்கும், அதுக்கு ஒரு மீனிங் இருக்கும். சரிங்களா? உரிய பொருளை கண்டறிதல், ஒரு பொருள் தரும் பல சொற்கள், பொருந்தா சொல்லை கண்டறிதல், இது எல்லாமே வந்து ஒரு சிம்பிள் டாபிக் தான். நான் உங்களுக்கு வர கிளாஸில் சொல்கிறேன். சரிங்களா? அகரவரிசைப்படி நடத்துதல், இதெல்லாம் வந்து இதில் நடத்துறதுக்குன்ட்டு உங்களுக்கு இல்லை, உங்களுக்கு சின்ன ஒரு கான்செப்ட் தான். நீங்கள் அந்த கான்செப்டை நான் சொல்லிடுவேன். நீங்கள் அதுக்கப்புறம் நான் வந்து உங்களுக்கு நிறைய பயிற்சி வினாக்கள் தருவேன், நானும் அந்த பயிற்சி வினாக்களை நடத்துவேன். இதுதான் ஆன்சர்னு நான் சொல்லுவேன். ஸோ நம்ம இந்த மாதிரி பயிற்சி பண்ணுறதுல தான் இதெல்லாம் வந்து நம்ம சரியாக ஆன்சர் போட முடியும். சரிங்களா? நான் எல்லாமே உங்களுக்கு வந்து கொஷின் பேப்பரில் கொஷின் இந்த மாதிரி கேட்பாங்க, ஆன்சர் இப்படி வரும், அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் மட்டும்தான் நடத்துவேன். அடுத்து பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கு, இது ஒரு டாபிக். சொல்லும் பொருளும் அறிதல், ஒரு சொல்லிற்கு இணையாக வேறு சொல் அறிதல், இது எல்லாமே நம்ம அப்படியே பின் வர பார்ப்போம். சரிங்களா? நான் வந்து இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், இதை நீங்கள் மனப்பாடம் தான் பண்ணணும் நானும் சொல்லிடுவேன். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய டாப்பிக்கை நான் சொல்லிடுவேன், நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இதை எழுதிடலாம். இல்லை இது நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாலும் உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் கடினமாக இருக்கும், நீங்கள் இதை மனப்பாடம் பண்ணிக்கோங்கன்னா நான் அதை வந்து சொல்லிடுவேன், இதெல்லாம் நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு. சரிங்களா? கோடிட்ட எழுதத்தில் சரியான சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுதல். எடுத்துக்காட்டு, பள்ளிக்கு சென்று கல்வி பயிலுதல் சிறப்பு அப்படின்றது 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்போது பயிலுதல் வருமா எழுதுதல் வருமானா நமக்கு தெரியும், பயிலுதல் தான் வரும். சரிங்களா? வானில் முகில் தோன்றினால் மழை பொழியும், அதில் என்ன கொடுத்துருக்காங்க? முகில் நட்சத்திரம் கொடுத்துருக்கணும். இப்போ இதில் நம்ம வந்து முகில்னால் நமக்கு என்னன்னு தெரியணும் இந்த கொஷனுக்கு. இப்போ முகில்னால் என்ன அர்த்தம்? மேகம்னு அர்த்தம். ஸோ நமக்கு முகில்னால் மேகம்னு தெரிஞ்சதுன்னா இந்த மாதிரி ஒரு கொஷின் கேட்டாங்கன்னா போட்டுடலாம். இது எல்லாமே வந்து எக்ஸாம்பிளுக்கு தான் அவங்க கொடுத்துருக்காங்க டிஎன்பிசியில். கண்டிப்பாக இவ்வளோ சிம்பிளாக கேட்க மாட்டாங்க, கொஞ்சம் கஷ்டமாக தான் கேட்பாங்க. இப்போ வர டிஎன்பிசியில் ஸ்டாண்டர்ட்ஸு கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகிறாங்க. நம்மளும் அதுக்கேற்ற போல் டீச்சிங்கை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகிறோம். சரிங்களா? பொருத்தமான பொருளை தெரிவு செய்தல். இப்போ ஊடகம்னா என்ன? செய்தியா? இல்லை, தகவல் தொடர்பு சாதனம். சரிங்களா? அப்போது சமூகம்ங்கிறது என்ன? ஒரு மக்கள் குழு. ஓகேங்களா? அடுத்து வந்து ஊர் பெயர்களின் மருவை எழுதுக. மருனா என்னன்னா, ஒரு ஊர் பெயர் இருக்குன்னா அதை நம்ம வந்து ஷார்ட்டாக கூப்பிடுவோம் இல்லைங்களா, அதுதான் வந்து மருன்னு சொல்லுவோம். இப்போ புதுச்சேரியை புதுவை, மன்னார்குடியை மண்ணை, மயிலாப்பூரை மயிலை, கோயம்புத்தூரை கோவை. ஸோ இந்த மாதிரி சொல்கிறது தான் வந்து மரு அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? பிழை திருத்துக ஏன்னா ஒரு சென்டென்ஸை அவங்க பிழையாக கொடுத்துருப்பாங்க, அது என்ன பிழை இருக்குன்னு கண்டுபிடிச்சி நம்ம அதை திருத்தணும். சரிங்களா? இப்போ இது பார்த்திங்கன்னா பேச்சு வழக்கு சொற்களுக்கு இணையான தூய தமிழ் சொற்களை இணைத்தல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? வெத்திலை நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, வெத்தலை அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அதை வந்து தூய தமிழ் எப்படி சொல்லுவோம்? வெற்றிலை. அப்போது வெற்றிலை இதுதான் ஆன்சர். நாற்காலி இல்லை சேர்னு சொல்லுவோம் நம்ம, ஆனால் அதுக்கான தூய தமிழ் பெயர் என்ன? நாற்காலி. சரிங்களா? அடுத்து பேச்சு வழக்கு தொடர்களில் உள்ள பிழை திருத்தம். இப்போ நம்ம வந்து பேசுகிறப்போ ஒரு வகையாக பேசுவோம், தமிழ் எழுதுகிறப்போ வந்து ஒரு நடையாக எழுதுவோம். சரிங்களா? அதான் பேச்சு வழக்குக்கும் எழுத்து வழக்குக்கும் வந்து தமிழில் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கும். நம்ம பேசுகிற மாதிரியே நம்ம எழுத முடியவே முடியாது. அப்போது நேற்று மழை பெஞ்சுது அப்படின்ட்டு நம்ம சாதாரணமாக சொல்லிடுவோம். ஆனால் அதை எழுத்து வழக்காக நம்ம எழுதுகிறப்போ நம்ம எப்படி எழுதுவோம்? நேற்று மழை பெய்தது அப்படின்னு எழுதுவோம். சரிங்களா? இதுதான் அடுத்த டாபிக்கு. சொற்களை இணைத்து புதிய செல் உருவாக்குதல் அப்படிங்கிறாங்க. எதை வச்சு அப்படின்ட்டு இவங்களே கொடுத்துருக்காங்க. மறுப்பு, அல்லது, ஆள், பிறகு, வரை, இதுவும் அல்ல, இருப்பினும், எனினும், இதனால் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கொடுத்துருக்காங்க. இது என்ன டாபிக் இது அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போது 2 சென்டென்ஸ் இருக்குது. நான் காட்டிற்கு சென்றேன், புலியை பார்த்தேன். நான் காட்டிற்கு சென்றேன், ஃபுல் ஸ்டாப் வரும், புலியை பார்த்தேன். இது 2 சென்டென்ஸ். இப்போது இந்த 2 சென்டென்ஸையும் வந்து நான் வந்து ஒரே சென்டென்ஸாக மாற்றணும் அப்படின்னா, அந்த ஃபுல் ஸ்டாப் இருக்கிற இடத்துல வந்து நான் வந்து ஒரு இணைப்பு சொல்ல போட போகிறேன். இங்கிலீஷில் கன்ஜக்ஷன் சொல்லுவாங்க. அந்த இணைப்பு சொல் தான் வந்து அந்த 2 சென்டென்ஸையும் வந்து ஒரே சென்டென்ஸாக மாற்றோம். அதுதான் இந்த டாபிக். சரிங்களா? எக்ஸாம்பிள் இதோ இருக்குது பாருங்கள். நான் காட்டிற்கு சென்றேன், இந்த ஃபுல் ஸ்டாப்புக்கு பதிலாக அதனால் புலியை பார்த்தேன். ஏன்னா நான் காட்டுக்கு போனதுனால தான் என்னால் புலியை பார்க்க முடியும். அப்போது அந்த சென்டென்ஸ் வந்து என்ன சொல்ல வருதுங்கிறத பொறுத்து இணைப்பு சொற்கள் மாறும். அப்போது அந்த சென்டென்ஸை தெளிவாக நம்ம
புரிஞ்சால் மட்டும்தான் எந்த வகையான இணைப்பு சொற்கள் இதுக்குள்ளே வந்து நம்ம போட முடியுங்கிறத நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். இது எல்லாமே நான் வர கிளாஸஸில் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரிங்களா? அடுத்து பொருள் தரும் ஓர் எழுத்து. இதுதான் நான் உங்ககிட்ட சொன்னீங்களா, ஓர் எழுத்து ஒரு மொழி. இப்போது ஆனா என்ன? பசு. ஈனா கொடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஈதல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது ஈனா என்ன? கொடு அப்படின்னு அர்த்தம். ஈதல்னா கொடுத்தல் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? தைங்கிறது ஒரு மாதம்ங்கிறது நமக்கு தெரியும். இந்த மாதிரி தான். கோ அப்படின்னு என்றால் அரசன் அப்படின்னு தெரியும். இது மாதிரி தான். இது பல பொருள் தரும் ஒரு சொல் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இது என்னன்னா தாமரை. சரியா? தாமரைங்கிறது ஒரு பொருள் தான், ஆனால் அதுக்கு எத்தனை சொற்கள் இருக்குது பாருங்கள். கமலம், கஞ்சம், முளரி, பங்கயம். இப்போ இது எல்லாமே வந்து தாமரைங்கிற ஒரு சொல்ல தான் குறிக்குது. சரிங்களா? ஸோ இது எல்லாமே வந்து நான் பின்னாடி வர உங்களுக்கு நடத்துகிறேன். சரிங்களா? அடுத்து அலகு 3. அலகு 3 பொறுத்த வரைக்கும் சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் அமைத்தல், தொடர் வகைகள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. தொடர் வகைகள்னு சொல்லிட்டு ஒரு டாப்பிக்கு, அதில் நிறைய தொடர் இருக்கும். சரிங்களா? இந்த ஒரு டாபிக் பார்த்தாலே கிட்டத்தட்ட இது வரைக்குமே கவர் ஆகிடும். சரிங்களா? அது நான் உங்களுக்கு கிளாஸில் எடுக்கிறேன். சரிங்களா? அடுத்து மரபுத்தமிழ். மரபுத்தமிழ்னால் என்னென்னா நிறைய வகைகள் இருக்குது. அதில் என்னென்ன வகைகள் இருக்குது? திணை மரபு, பால் மரபு. மரபுனா என்னென்னா நம்ம ஒன்றை வந்து இந்த மாதிரி தான் சொல்லுவோம். சரிங்களா? இப்போது அவனை நம்ம பேச்சு வழக்கில் வாடான்னு சொல்லுவோம், வந்தான்னு தான் சொல்லுவோம். ஒரு ஆணாக இருக்கா அவன்னு தான் சொல்லுவோம், ஒரு பெண்ணாக இருந்தால் அவள்னு சொல்லுவோம். இப்போ இதெல்லாம் வந்து என்னென்னா இது வந்து ஒரு மரபு. இப்போ நான் வந்து ஒரு பையனை பார்த்து அவள்னு சொல்ல முடியாது. சரிங்களா? அப்போ அந்த மரபு என்னென்ன, அது எப்படி நம்ம வந்து சரியாக புரிஞ்சுக்கிறதுங்கிறது அந்த டாபிக். நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். திணை மரபு அப்படின்னா திணையில் 2 திணை இருக்கும். உயர்திணை, அக்ரிணை. உயர்திணைங்கிறது நம்ம தான். சரிங்களா? அக்ரிணைங்கிறது நம்மளை தவிர்த்து இது எல்லாமே அக்ரிணை தான். ஆடு மாடு உயிருள்ள எல்லாமே வந்து நம்மளை தவிர்த்து அக்ரிணை தான். ஆடு மாடு எல்லாமே. சரிங்களா? அப்போது அம்மா வந்தது அப்படின்ட்டு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அம்மாங்கிறது என்னது? ஒரு உயர்திணை. அப்போ அம்மா வந்தார்கள் இல்லை அம்மா வந்தாள் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். அப்போது இது வந்து நம்ம எது உயர்திணை எது அக்ரிணைன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அது மூலயமா நம்ம வந்து படித்தா மட்டும்தான் இது புரியும். சரிங்களா? இது எல்லாத்தையும் வந்து நான் உங்களுக்கு தெளிவாக நடத்துகிறேன். பாலும் அந்த மாதிரி தான். அது வந்தன அப்படின்னு சொல்ல முடியாது, அது வந்தது அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா வந்தனா ஒரு நிறைய இருக்கிறத குறிக்கும். சரிங்களா? அவைகள் வந்தன, அதாவது ஒரு ஒரு ஆட்டு மந்தை நிறையா வருதுன்னா சொல்லலாம். சிங்கிளாக வந்து இல்லை தனியாக ஒரு மாடு வருதுன்னா மாடு வந்ததுன்னு தான் சொல்ல முடியும். அப்போது இது எல்லாத்தையும் வந்து உங்களுக்கு நான் தனித்தனியாக நடத்துவேன். இப்போதைக்கு ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் சொல்லிவிட்டு நம்ம இதை கடந்து போயிடுவோம். அடுத்து ஒளிமரபு. ஒளிமரபுனா இப்போ நம்ம சொல்லுவோம் நைட்டில் நாய் கத்துது அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் தமிழை பொறுத்த வரைக்கும் நாய் குரைத்தது அப்படின்னு சொல்கிறது தான் சரி. சரிங்களா? ஒரு மிருகமும் எந்த மாதிரி வந்து தனது சத்தத்தை வெளியிடுங்கிறத வந்து தமிழில் தெளிவாக சொல்லியிருக்காங்க. இதுதான் ஒளிமரபு. இப்போது நாய் குரைத்தது, அப்போ எது கத்தும்? கழுதை தான் கத்தும். சரிங்களா? அந்த மாதிரி. அடுத்தது வினை மரபு. வினைனா என்ன? தொழில்னு அர்த்தம். வினைனா என்ன? தொழில்னு அர்த்தம். அப்போது ஒரு தொழில் செய்கிறதுக்கும் அதுக்குன்னு தனித்தனியாக வந்து நம்ம பேர் வச்சுருக்கோம். பாருங்களேன், நம்ம எவ்வளோ பிரித்து எவ்வளோ தெளிவாக வச்சுருக்கோம் அப்படிங்கிறத நீங்கள் இதிலே உங்களுக்கு புரியும். இப்போ பாருங்கள், சோறு உண்ணு. நம்ம போய் சோறு குடி அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா தண்ணி குடின்னு தான் சொல்லணும், சோறு உண்ணுன்னு தான் சொல்லணும். ஓகேங்களா? கூடை முடைன்னு தான் சொல்ல முடியும். சரிங்களா? இப்போ கயிறு நெய்தான்னு தான் சொல்ல முடியும். சரிங்களா? கூடை முடைன்னு தான் நம்ம சொல்லணும். அடுத்து தொகை மரபு. தொகைன்னா என்னன்னு அர்த்தம்? ஒரு கூட்டம் ஒரு இடத்துல வந்து குவிறாங்க அப்படிங்கிற ஒரு மீனிங். அப்போது ஒரு மக்கள் ஒரு இடத்துல கூடுறாங்கன்னா அதுக்கு ஒரு பேர், ஒரு ஆடு மாடு ஒரு இடத்துல கூடுதுன்னா அதுக்கு ஒரு பேருன்னு சொல்லிட்டு நம்ம பிரித்து வச்சுருக்கோம். இப்போ மக்கள் கூடினாங்கன்னா அதை மக்கள் கூட்டம்னு சொல்லுவோம். ஆடு வந்து ஒரு இடத்துல கூடுதுன்னா அதை மந்தைன்னு சொல்லுவோம். ஓகேயா? இதுதான். அடுத்து கடைசியில் வந்து நிறுத்தற் குறியீடுகள். இது வந்து நம்ம கிளாஸஸ் வந்து நம்ம எடுக்கிறப்போ உங்களுக்கு புரியும். டாபிக் 4 வந்து கலைச்சொற்கள். கலைச்சொற்கள் பொறுத்த வரைக்கும்
என்னென்னா அவங்க வந்து எந்தெந்த இதுலேருந்து நான் கலைச்சொற்கள் கேட்பேன் அப்படின்னே சொல்லியிருக்காங்க. அறிவியல், கல்வி, மருத்துவம், மேலாண்மை, சட்டம், புவியியல், தொழில்நுட்பம், ஊடகம், இது எல்லாத்துலேருந்து நான் வந்து கலைச்சொற்கள் கேட்பேன். கலைச்சொற்கள்னால் என்னென்னா ஒரு டெக்னிக்கல் வேர்டு அப்படின்னு நம்ம தமிழில் சொல்லலாம். இதுக்கு இந்த மாதிரி ஒரு டெக்னிக்கல் வேர்டு இருக்குது, அதை வந்து தமிழில் அவங்க எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு இருக்குது. சரிங்களா? இப்போது ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். பயோடெக்னாலஜிங்கிறது என்னென்னா அது வந்து ஒரு டெக்னிக்கல் வார்த்தை. அப்போ அதுக்கு தமிழில் என்னன்னு சொல்லுவாங்கன்னா உயிரி தொழில்நுட்பம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். இது வந்து நம்ம வந்து இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். நம்ம இது எப்படி ஷார்ட்கட்டாக ஞாபகம் வச்சுக்கிறது, சில வார்த்தைகள்லாம் இருக்கும். சரிங்களா? இது இப்போயே நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போது ஃபிலி அப்படின்னா வந்து லவ், அதாவது ரொம்ப பிடிச்சது அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஃபோபியா அப்படின்னா அது வந்து ஒரு பயம் அன்றக்குள்ள ஒரு மீனிங். சரிங்களா? அப்போது நம்ம இதை வச்சு இப்போ சப்போஸ் வந்து ஒரு கேட்குறாங்க ப்ளூவியோஃபைல் அப்படின்னு ஒரு வார்த்தை கொடுக்குறாங்க அப்படின்னா ஒரு 4 ஆப்ஷன் இருக்கும். அப்போது உங்களுக்கு வந்து ஃபிலினா லவ் அப்படின்னு தெரியும். அப்போது ஏதோ அது சம்மந்தப்பட்ட ஒரு ஆன்சராக தான் இருக்கும்ன்றதை உங்களுக்கு கெஸ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு பொதுவாக இருக்கிற டெக்னிக்கல் வேர்ட்ஸை நம்ம வந்து பார்ப்போம். சரிங்களா? அதை வச்சு நம்ம எப்படி கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுறதுங்கிறத ஒன்று கற்றுக்கலாம். சரிங்களா? இப்போ இங்கேயே உதாரணம் கொடுத்துருக்காங்க மேடம். இது வந்து சர்ச் இன்ஜின்னா என்ன? தேடுபடி. அப்போது வாட்ஸ்அப்புக்கு என்ன? வாட்ஸ்அப்புக்கு புலனம் அப்படிங்கிறது தமிழ் வார்த்தை. வலசை அப்படின்னா பறவை வலசை போகிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? மைக்ரேஷன். ஒவ்வாமைனா அலர்ஜி. மரபணு அப்படின்னா ஜீனு அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இது ஒன்றுத்தையும் இந்த டாபிக் வரப்போ கிளியராக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எப்படி இதை ஈஸியாக படிக்கணுங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா? அடுத்து வாசித்தல், புரிந்து கொள்ளுதல், அழகு 5. இதை வந்து காம்ப்ரஹென்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். ஒன்றும் இல்லை, ஒரு பத்தி கொடுத்துருப்பாங்க, அந்த பத்தியிலேயே ஆன்சர் இருக்கும். அது கீழே அதை பேஸ் பண்ணி ஒரு 5 கொஷின் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு டேரெக்டாக கொடுக்க மாட்டாங்க இதுதான் ஆன்சர்னு. ஆனால் நீங்கள் அந்த பத்தியை படித்தாலே அவங்க கேட்டிருக்கிற கொஷினுக்கு எல்லாமே அதிலேருந்து ஆன்சர் பண்ணிட முடியும். இது ரொம்ப சிம்பிள் பார்த்து தான். ஒரு 2 கொஸ்டின் பார்த்தா கூட உங்களுக்கு வந்து புரிஞ்சிடும் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. சரிங்களா? அந்த காம்ப்ரஹென்ஷனை எங்கெங்கிருந்தெல்லாம் நாங்கள் கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. செய்தித்தாள், தலையங்கம், முகப்பு செய்திகள், அரசு சார்ந்த செய்திகள், கட்டுரைகள். சரிங்களா? இந்த மாதிரி இருக்கிறதுலேருந்து நாங்கள் எடுத்து கொடுப்போம் அப்படின்ட்டு அவங்க சொல்கிறாங்க. ஓகே, அடுத்த டாபிக் பார்த்தோம்னா புரிந்து கொள்ளும் திறன். ஓமை தொடரின் பொருளறிதல், மரபு தொடரின் பொருளறிதல், பழமொழிகள் பொருளறிதல், ஆவண உள்ளடக்கங்களை புரிந்து கொள்ளும் திறன். இது ஓமை தொடரின் பொருளறிதல், மரபு தொடரின் பொருளறிதல்னால் உங்களுக்கு போக உங்களுக்கு எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்க உங்களுக்கே புரிஞ்சிடும். பழமொழிகள் பொருளறிதல் நமக்கு தனியாக பார்ப்போம். ஏன்னா இப்போது ஒரு பழமொழி இருக்கும். அப்போது இந்த பழமொழி பொருளறிதல் தான் கொஞ்சம் கொஷின்ஸ் டஃபாக கேட்குற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். அப்போது நம்ம அது எல்லாத்தையும் வந்து கொஞ்சம் தெளிவாகவே பார்ப்போம். இந்த பழமொழிக்கு இந்த மாதிரி தான் மீனிங் வரும் அப்படிங்கிறப்போ நம்ம பார்த்துருவோம். சரிங்களா? அடுத்து அழகு 6, எளிய மொழிபெயர்ப்பு. கலைச்சொற்கள் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே மீனிங் போல தான் வரும். சரிங்களா? இதை படித்தாலே இது ஓரளவுக்கு கவர் ஆயிரும். அடுத்து அழகு 7, இதுதான் வந்து ஓரளவுக்கு நமக்கு ஃபெமிலியரான. இப்போ நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்கன்னா உங்களுக்கும் சரி, ஒரு 6th to 10th புக்கை நீங்கள் கையில் வச்சுருக்கீங்கன்னா இதுதான் உங்களுக்கு ஃபெமிலியரான டாப்பிக்கு. இப்போது முன்னாடியே படித்தவங்களாக இருந்தால் இவங்க ரொம்ப இது நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னு அர்த்தம். மேலே இருக்கிறத நீங்கள் பார்க்கணுன்னு அர்த்தம். சரிங்களா? 14 மேற்கணக்கு நூல்களை இவங்க அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டாங்க. 14 கீழ்கணக்கு நூல்கள் தான் ஸ்டார்ட் ஆகுது. 14 கீழ்கணக்கு நூல்களில் முதல் நூல் திருக்குறள்லையும் அவங்க என்ன சொல்லிட்டாங்க, 20 அதிகாரங்கள் மட்டும் நீங்கள் இதில் படிங்க, அதுக்கு மேலே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போது அந்த 20 அதிகாரங்கள் என்னென்னங்கிறது இங்கே இருக்கு. ஒழுக்கமுடைமையில் ஆரம்பித்து அருளுடைமை வரைக்கும் முடியுது. நம்ம அந்த திருக்குறள் டாப்பிக்கை நம்ம எப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ப்ரீவியஸ் கொஷின்ஸில் எந்த மாதிரியெல்லாம் திருக்குறளை பேஸ் பண்ணி கொஷின் கேட்குறாங்க. சரிங்களா? அப்போது இந்த 20 அதிகாரங்களையும் நம்ம பார்க்குறப்போ அந்த மாதிரி ஒரு கொஷின் கேட்டால் நம்ம இதிலேருந்து இந்த மாதிரி ஆன்சர் பண்ணுவோம். அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் இந்த 20 திருக்குறள் அதிகாரங்களையும் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? நாலடியார், நான்மணிக்கடிகை, பழமொழி 400, முதுமொழி காஞ்சி, திரிகடுகம், இன்னா 40, சிறுபஞ்ச மூலம், ஏலாதி, ஔவையார் பாடல்கள், இது வரைக்கும் அந்த நூலை பற்றின புக்கில் இருக்கிற எல்லா இன்ஃபர்மேஷனையும்
நான் அப்படியே உங்களுக்கு லைனாக கொடுத்துருவேன் பாயிண்ட்ஸாக. சரிங்களா? நீங்கள் அதை படிங்க, அது போதும். அடுத்தது தமிழுக்கு தொண்டு செய்த அறிஞர்கள் அப்படின்ற டாப்பிக்கில் உய சாமிநாத ஐயர், தேப்போ மீனாட்சி சுந்தரம், லக்குவனார், பெருஞ்சித்திரனார், ஜியு போப், வீரமாமுனிவர், தேவநேய பாவாணர் இவங்கெல்லாம் இருக்காங்க. அப்போது இவங்களோட வாழ்க்கை வரலாறு, இவங்க என்ன தொண்டு செஞ்சுருக்காங்க, எந்த வருஷத்தில் செஞ்சுருக்காங்க, என்ன புக்கு எழுதியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம புக்கில் இருக்கிற பாயிண்ட்ஸை எடுத்து ஒரு கோர்வையாக கோர்த்து சொன்னோன்னா அது ஒரு மோர் தென் இனஃப். என்ன கேட்டிங்கன்னா, இதையும் தாண்டி கொஷின் கேட்குறாங்கன்னா நம்ம அதெல்லாம் எதுவும் பண்ண முடியாது. சரிங்களா? நம்ம ரொம்ப நம்மளோட சோர்ஸ் ஆஃப் ஸ்டடிங்கை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகக்கூடாது. இவ்வளோ தான் நான் படிப்பேன், இதை மட்டும்தான் நான் ரிவைஸ் பண்ணுவேன் அப்படிங்கிறதுல நீங்கள் தெளிவாக இருக்கணும். அதை தாண்டி வருதுன்னா நம்ம படித்ததை வச்சு கெஸ் பண்ணி ஆப்ஷன்ஸில் இருக்கிறத எலிமினேட் பண்ணி போட பார்க்கணும். அப்படி எதுவுமே இல்லையா, கண்ணை முடிக்கிட்டு ஒன்று சூஸ் பண்ணிவிட்டு வந்துடணும். இந்த ஒரு கொஷின் 2 கொஷின் வெளியே இருந்து வருது, அதுக்காக நான் புது சோர்ஸ் நான் தேடி போகிறேன் அப்படின்ட்டு நீங்கள் எடுக்கிற முடிவு அது கண்டிப்பாக ஒரு தவறான முடிவுன்னு தான் நான் சொல்லுவேன். சரிங்களா? அடுத்து இதில் அகர முதலி அப்படின்னு ஒரு டாபிக் இருக்குது. அகர முதலின்னா என்னென்னா டிக்ஷனரி, அதாவது தமிழ் மீனிங். அப்போது தமிழ் முதல் அகர முதலி எப்படி வந்துச்சு, அது எப்படி தோன்றுச்சு, அதுக்கப்புறம் யார் யார் அதுக்கு கான்ட்ரிபியூஷன் பண்ணாங்கன்றதை சொல்லி முடிக்கவா அகர முதல் டாபிக் முடிஞ்சிடும். சரிங்களா? அதுக்கப்புறம் தமிழ் சான்றோர் பற்றிய செய்திகள், பாவேந்தர், பாரதிதாசன், டி.கே. சிதம்பரனார், தவத்திர குன்றக்குடி அடிகளார், கண்ணதாசன், காயிதே மில்லத், தாராபாரதி. இப்போ இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க என்னென்ன தொண்டு செஞ்சாங்க, இவங்க என்னென்ன சொல்லியிருக்காங்க. இப்போ கண்ணதாசன் என்ன சொன்னார், அந்த இதை கொடுத்துட்டு இதை சொன்னவர் யார் அப்படிங்கிற போல் ஒரு கொஷின் வரும். அப்போது அவங்க என்னென்ன சொன்னாங்க, அவங்களோட வாழ்க்கை வரலாறு, அவங்க என்ன தொண்டு செஞ்சுருக்காங்கிற பார்த்தோம்னாலே அந்த டாபிக் கவர் ஆயிரும். சரிங்களா? அதுக்கப்புறம் வேலு நாச்சியார் டாபிக் அவங்க என்னென்ன பண்ணாங்கன்ட்டு இருக்குது, நான் உங்களுக்கு கொடுத்துருவேன் எல்லாமே. பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம், முடியரசன், தமிழொலி, உருத்திரங்கண்ணனார், கீவா ஜெகநாதர், நாமக்கல் கவிஞர், இது எல்லாமே நான் உங்களுக்கு நோட்ஸாக கொடுத்துருவேன், நான் உங்களுக்கு நடத்துவேன். சரிங்களா? நீங்கள் வீடியோவை ஃபாலோ பண்ணால் போதும். எங்கெங்கே படிக்கணுங்கிறதையும் நான் சொல்கிறேன், நீங்கள் அதை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரிங்களா? இப்போ நான் சொல்கிறது உங்களுக்கு இனஃபாக இல்லைன்னா, ஆனால் நான் சொல்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் இதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் நடத்தவே மாட்டேன். இதிலேருந்து ஒரு கொஷின் கேட்டால் அதுக்கு நீங்கள் எப்படி நீங்கள் அது கரெக்டாக ஆன்சர் பண்ணணும், அது மட்டும்தான் என் பாயிண்ட் ஆஃப் வியூவாக இருக்கும். அந்த வழியில் மட்டும்தான் உங்களுக்கு நடத்துவேன். சரிங்களா? இதை நான் சில இதெல்லாம் இது நடத்தணும் அப்படின்னு இருந்தாலும் இது நடத்தி நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு டைம் ஆகும், இது நீங்கள் மனப்பாடம் பண்ணிட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லிடுவேன். ஏன்னா நடத்துறது வர டைமை விட நீங்கள் அதை மனப்பாடம் பண்ணிட்டீங்கனாலே அந்த டாபிக் ஈஸியாக முடிஞ்சிடும். ஸோ எல்லாத்தையும் நான் சொல்லிடுறேன். சரிங்களா?